போன்ற இதழ்களுக்கு ஆசிரியராகத்தான் தன்னுடைய பொது வாழ்க்கையை துவங்கியவர் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள். நீதி கட்சியுடைய தலைவர்களில் ஒருவர் பனகலரசர் அவரை பற்றி அவருடைய அந்த ஆசிரியர்கள் எடுத்த பாடமும் பாட புத்தகத்தில் இருந்த கருத்துக்களும் தான் நம்முடைய முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்களை பொது வாழ்க்கைக்கு வர வச்சது. ஒரு இயக்கத்தை எப்படி வழி நடத்தணும், ஒரு அரசை எப்படி திறம்பட நடத்தணும் அப்படின்னு இந்தியாவுக்கே ஆசிரியராக இருந்தவர் தான் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆகவே தான் ஆசிரியர்கள் மேலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எப்பொழுதுமே ஒரு தனி அக்கறை உண்டு. நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் ஆசிரியருடைய நலன்களில் தனி கவனம் செலுத்திட்டு வராங்க. ஒரு மாணவன் வாழ்க்கையில் முன்னேறணும்னா என்னென்ன செய்யணும்னு ஆசிரியர் இடத்துல யோசித்து திட்டங்களை தந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதனால தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டமாக இருந்தால் இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது நம்முடைய தமிழ்நாட்டில் தான். இன்னைக்கு அந்த திட்டம் அரசு உதவி பெறும் எய்டட் ஸ்கூலுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஒரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க அந்த திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சிட்டு வராங்க. பெண்கள் உயர்கல்வி படிக்கணும்னு அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டத்தின் மூலம் 3 லட்சம் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு இருக்கு. அதே போல எப்படி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டமோ அதே மாணவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி சேர்ந்துள்ள 3,73,000 மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட படித்த அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு 100கணக்கில் ஐஐடி, என்ஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை சேர்ந்து படிக்கிறாங்க. நம்முடைய அரசு சார்பாக வழங்கப்படுகின்ற பயிற்சி மற்றும் ஆசிரியர் உங்களுடைய வழிகாட்டல் தான் இந்த அத்தனை சாதனைகளுக்கும் ஒரே காரணம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்கின்ற அரசு பள்ளி மாணவர்களுடைய முதல் பயண செலவையும் முதல் ஆண்டுக்கான முழு செலவையும் கழக அரசே ஏற்கும் அப்படின்ற ஒரு சிறப்பான அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களாகிய உங்களுக்கும் மனநிறைவை தரும் என்ற நம்பிக்கை இந்த அரசிற்கு இருக்கின்றது. மனிதர்களுக்கு மட்டும்தான் சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை தூண்டுகின்ற ஆசிரியர்கள் உங்களுடைய கடமை. அப்பொழுதுதான் நம்முடைய மாணவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக வளர்ந்து வருவாங்க. தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சிக்குன்னு தனி வரலாறு உண்டு. நீதி கட்சி காலத்தில் தொடங்கி திராவிட மாடல் ஆட்சி வரை 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு இந்த வரலாறு. நம்முடைய அரசனுடைய பாடத்திட்டத்தை பற்றி ஒருவர் குறை சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நேற்று முன்தினம் அவருக்கு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் ஒரு சிறந்த பதிலை கொடுத்திருக்கின்றார். ஆனால் என்னை பொறுத்தவரை மாணவர்களை சுயமாக சிந்திக்கின்ற தூண்டுகின்ற கல்வி முறை தான் சிறந்த கல்வி முறை. அந்த வகையில் பார்த்தா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் கல்வி முறை தான் மாணவர்களை சிந்திக்க வைக்கின்ற, எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று பகுத்தறிவோடு கேள்வி கேட்கின்ற கல்வி முறையாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய கல்வி முறை அமைஞ்சிருக்கு. நம்முடைய தமிழ்நாடுடைய பாடத்திட்டத்தில் படித்த எத்தனையோ பேர் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள்லாம் வந்திருக்கிறாங்க. வீரமுத்துவேல் மாதிரி இஸ்ரோவில் பெரிய பொறுப்புலையும் இருக்காங்க. நம்முடைய அரசு பள்ளியில் உங்களிடம் படித்த மாணவர்கள் பல பேர் இந்தியாவிலையும் வெளிநாடுகளையும் ஐடி துறையில் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய கல்வி முறையை குறை சொல்றதை எந்த நாளும் நாம் ஏற்க முடியாது. அப்படி யாராவது குறை சொன்னால் அது நம்முடைய பள்ளி மாணவர்களை, நம்முடைய ஆசிரியர்களை அவமதிக்கிறதுக்கு சமம். அதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் என்றைக்கும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டு, யார் என்ன சொன்னாலும் இப்போ நம்முடைய சிலபஸ் படிக்கின்ற மாணவர்கள் தான் எதிர்காலத்தில் இன்னும் பல சாதனைகளை படைக்கப் போவது உறுதி என்று கூறிக்கொண்டு, இந்த சாதனைக்கெல்லாம் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் அடிப்படை காரணம் என்பதையும் நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் என்னுடைய துறை நிகழ்ச்சியை விட நான் அதிகமாக கலந்து கொள்வது அவருடைய துறை நிகழ்ச்சி தான். நான் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அங்கே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருவார். நேற்றும் இன்றும் நான் செங்கல்பட்டு